காய்ஸ், ஃப்ளோரிடாவில் ஒரு 93 வயசு பாட்டி வீடு வாடகை கட்டாததுனால வெளியே போக சொல்லியிருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே போகாததுனால போலீஸ்கிட்ட சொல்லி விலங்கு மாட்டி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. இந்த பாட்டிக்கு வேலை செய்கிற அளவுக்கு எபிலிட்டியும் கிடையாது. இந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது ஹியூமனிட்டி எங்கே போச்சுட்டு கேட்க தோணுதில்ல. வெயிட் அ மினிட், அந்த பாட்டிக்கு வாடகை கட்டலாம் காசு இருக்குது. பட் நமக்கு வயசாச்சு, நமக்கு உடம்பு முடியலை, நம்மளால் வேலைலாம் செய்ய முடியாதுங்கிற காரணத்தை சொல்லி ரெண்ட் கட்டாமல் தப்பிச்சிடலான்னு நினச்சிது. பட் என்னதான் இருந்தாலும் அது 93 வயசு பாட்டி ப்ரோ. அவங்கள போய் ஹேண்ட் கப் மாட்டி ஜெயிலில் போட்டு தப்பு ப்ரோன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு தான். பட் வாடகை கட்ட காசு இருந்தும் கட்டாமல் இருக்கிறது தேட்ஸ் ஆல்சோ தப்பு. பிகாஸ் இங்கே சாப்பாடுக்கு வழி இல்லாதவனே டேக்ஸ் கட்டுறான். செத்ததுக்கப்புறம் காசையும் சேர்த்தா கொண்டு போக போகிறாங்க. இந்த ஆஃபீஸர் டைட்டானிக்கில் வேலை செஞ்சவர். டைட்டானிக் மூழ்கும் போச்சில் அண்டர் வாட்டரில் மாட்டிக்கிட்டார். ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுனால ஃப்ரீ ஆகி ஒரு ராஃப்டில் ஏறி தப்பிச்சிருக்கிறாரு. வேர்ல்டு வார் 2ல் 120 மேனை டன்கிர்க்லேருந்து சேவ் பண்ணியிருக்கிறாரு. வேர்ல்டு வார் 2ல் டன்கிர்க்கில் என்ன நடந்துச்சுட்டு தெரியணும்னா கிறிஸ்டோஃபர் நோலன் எடுத்த டன்கிர்க் ஃபிலிம் பாருங்கள். அதில் பீக்கி பிளைண்டர்ஸ் ஹீரோலாம் நடிச்சிருப்பான். செமையாக இருக்கும். நான் மட்டும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து தப்பிச்சு வந்திருந்தேன்னா சாகிற வரைக்கும் வீட்டை விட்டு கூட வெளியே வந்திருக்க மாட்டேன். தலைவருக்கு சமதில்லு தான். கைஸ், பெருவில் நான் பைனரி, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அண்ட் இன்டர்செக்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் மென்டலி இல்லுங்கிற கேட்டகரிக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட்னால மனதளவில் பாதிக்கப்பட்டவங்கள தானே மென்டல் இல்னு சொல்லுவாங்க. ஏன் இவங்கள சொல்கிறாங்க? இன்டர்செக்ஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு அவங்க குரோமோசோம்ஸ், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்லாம் அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும் போதுலேயே ஃபார்ம் ஆயிரும். அதுக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் என்ன சம்மந்தம்? மீ ஈட்டிங் மை சிக்கன் நகட்ஸ், மை கேர்ள் தட் செட் ஷீ இஸ் ஹங்க்ரி. இந்த சுச்சுவேஷனில் நான் ஒரு 2-3 டைம்ஸ் இருந்திருக்கேங்க. இதே நான் ஒரு சாக்லேட் சாப்பிட போகிறேன்னா எனக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா வேணுமாட்டு கேட்பேன். வேண்டான்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு மூடிட்டு போக வேண்டியது தானே. நம்ம சாப்பிட்றத பார்க்கும்போதுல அவங்க ஃபேஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? அவங்க வேண்டாம் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம அவங்க வாயில் திணிக்கணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அவங்க ஃபேஸ் இருக்கும். வேணும்னா கேட்கும் போதுலேயே வேணும்னு சொல்லுங்கடா. ஏன்டா தேவையில்லாமல் என்ன அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்க?